நமஸ்தே குட்டீஸ், நம்மளோட குட்டி ஹிந்தி லேர்னர் சேனல்ல நம்ம இன்னைக்கு பார்க்க போறது சென்ட்ரல் ஹிந்தி டைரக்டரேட்டால நடத்தப்பட்ட சான்றிதழ் பாடத்திட்டம். அதுல நம்ம பயிற்சித்தாள் 19 வரைக்கும் ஏற்கனவே பார்த்தாச்சு. இன்னைக்கு 20 பார்க்க போறோம். இதுல ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் பாருங்க. மாதிரியின் அடிப்படையில் பின்வரும் வாக்கியங்களை மாற்றி அமைக்கவும். இங்க எக்ஸாம்பிளுக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இங்க இருக்க எல்லா சென்டென்ஸையும் நம்ம மாத்திக்கணும். அடுத்தது பாருங்க, எக்ஸசைஸ் 2 சுக்னா என்னும் வினை சொல்லின் சரியான வடிவங்களை பயன்படுத்தி பின்வரும் வாக்கியங்களை நிறைவு செய்யவும். அதே மாதிரி இங்க ஃபில் பண்ணியிருக்கோம். அடுத்தது தேர்ட் எக்ஸசைஸ் பாருங்க. மாதிரியின் அடிப்படையில் நஹி என்னும் சொல்லை பயன்படுத்தி எதிர்மறை வாக்கியங்களை அமைக்கவும். அந்த மாதிரி தான் இங்க நம்ம மாத்திருக்கோம். இதையும் நீங்க அதை அப்படியே ஃபில் பண்ணிக்கலாம். அதே மாதிரி 5 சென்டென்சஸ் இருக்கு, மாத்திருக்கோம். அதே மாதிரி நீங்க மாத்திக்கலாம். அடுத்தது ஃபோர்த் எக்ஸசைஸ் பாருங்க. மாதிரியின் அடிப்படையில் பின்வரும் வாக்கியங்களை மாற்றி அமைக்கவும். இங்கேயும் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. எல்லாமே எக்ஸாம்பிள்ல கொடுத்துருக்காங்க. அதே மாதிரியே நம்ம மாத்திக்கணும். என்ன ஃபார்மேட்ல அவங்க மாத்திருக்காங்களோ அதை பார்த்துக்கணும். அடுத்தது பாருங்க, 5th எக்ஸசைஸ். அடைப்பு குறிக்குள் கொடுக்கப்பட்டுள்ள குறிப்புகளை கொண்டு பின்வரும் வாக்கியங்களை இந்தியில் மொழிபெயர்க்கவும். இங்க தமிழ்ல கொடுத்துருக்காங்க, தமிழ் சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க, பிராக்கெட்ல ஹிந்தி கொடுத்துருக்காங்க. அதை யூஸ் பண்ணி நம்ம இது எல்லாத்தையுமே அப்படியே ஹிந்தியில் நம்ம மாற்றி டிரான்ஸ்லேட் பண்ணி எழுதிக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா 5 சென்டென்ஸ் இருக்குது. அடுத்தது 6th எக்ஸசைஸ் பாருங்கள். தேனா, லேனா, ஜானா முதலிய அழுத்தம் தரும் வினை சொற்களை கொண்டு பின்வரும் வாக்கியங்களை நிறைவு செய்யவும். அது மாதிரி நம்ம ஃபில் பண்ணியிருக்கோம். அடுத்தது 7th எக்ஸசைஸ் பாருங்கள். அடைப்பு குறிக்குள் கொடுக்கப்பட்டுள்ள தமிழ் சொற்களுக்கு நிகரான ஹிந்தி சொற்களை கொண்டு பின்வரும் வாக்கியங்களை நிரப்பவும். இங்கே தமிழில் கொடுத்துருக்காங்க. அதுக்கு நம்ம ஹிந்தி சென்டென்ஸ் யூஸ் பண்ணி இதை ஃபில் பண்ணிக்கணும். ஓகே, அந்த மாதிரி 5 சென்டென்ஸ் இருக்குது, மாற்றிக்கலாம். அடுத்து பாருங்க, திருத்த குறிப்புகளும் நெறிமுறைகளும். இங்கே இந்த பகுதி உங்களோட நீங்கள் எழுதி அனுப்புனதுக்கப்புறம் கரெக்ஷன் பண்ணி உங்களுக்கு அனுப்புவாங்க. எதில் மிஸ்டேக் இருக்குது என்ன அப்படின்ட்டு. நம்மளோட வீடியோவில் உங்களுக்கு கரெக்ஷன் பண்ணி வந்ததுக்கப்புறம் ஏதாவது மிஸ்டேக் இருக்குன்னா நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணி அனுப்புங்க. இதில் தப்பு இருந்துச்சுன்னா நம்ம கரெக்ஷன் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.